ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் தோல்விக்கு இதுதான்ப்பா காரணம். அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் காரணம். கண்டிப்பாக நாங்கள் அடுத்த டெஸ்ட் போட்டி 5வது டெஸ்ட் போட்டியில் கட்டாயம் நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அன்றைக்கி ஆப்போசிட்டாக 4வது டெஸ்ட் போட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரொம்பவே ஒருத்தர் மேலே பை போட்டு பேசியிருக்காரு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் நாங்கள் அடுத்த டெஸ்ட் போட்டியில் கம்பேக் கொடுப்போம். இந்த சீரீஸை லெவல் செய்யறதுக்கு நாங்கள் முயற்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ரிஷப் பண்ட் அவுட் ஆனதான் கரெக்டாக எங்கள் டீமோட டேர்னிங் பாயிண்ட். ரிஷப் பண்டும் ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆகும் தான் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கோரை ஒன்று சேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ட்ரா ஆயிருக்கும். அவங்க 2 பேர் விக்கெட் வந்தது தான் ரொம்ப எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுத்து இந்த சீரீஸை லெவல் செய்யணும் மட்டும்தான் எங்களோட நோக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறோமோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் அடுத்த போட்டி நாங்கள் ஜெயிச்சு இந்த சீரீஸை ட்ரா பண்ணணும், அதுதான் எங்கள் மைண்டில் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா பேசியிருக்காப்புல. எப்படி தலைவரே நீ இப்படி பேசுகிற? அவங்க 2 பேரும் அவுட் ஆகுனாங்க, ஓகே, நீ என்னதான் பண்ணுற அது ஒன்றும் எனக்கு புரியல. ஏன்னா நீ ஓப்பனிங் இறங்குற, லாஸ்ட்டு ஒரு 6th டவுன் 5th டவுன் ஆடினேன் போன மேட்ச், அது முன் மேட்ச்லாம் ஒன்றும் பண்ணல. திருப்பி நான் ஓப்பனிங் தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு நல்லா ஆண்டு இந்த கேஎல் ராகுல் தூக்கி 1 டவுன் போட்டு ஆட வச்ச கேஎல் ராகுல் அவர் இந்த மேட்ச்சில் நல்லா பண்ணலாம். ஆனால் போன மேட்ச்சில் சூப்பராக பண்ணார். ஆனால் நீ என்ன பண்ணுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஜெய்ஸ்வால் கண்டி இல்லை, நான் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 100 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டு இருக்கும் இருக்குதா உண்மை. அதேமாரி போலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைனா இந்திய அணியோட நிலைமை என்ன நீங்கள் நினச்சி பார்த்துங்க. 30 விக்கெட் எடுத்திருக்காருங்க பும்ரா. ஒரே ஒருத்தர் தான், இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா கிடையாது, பும்ரா வாசஸ் ஆஸ்திரேலியா. அந்த மாதிரி தான் இப்போது அண்ணல் பறந்துட்டு மேட்ச் போயிட்டுருக்கு. ஆனால் இந்திய அணி தோற்றதுக்கு முழுக்க காரணம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்டால் கேப்டன்ஷிப்பு ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் அவுட்டு தான். ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டு மட்டும் இல்லை, விராட் கோலி, ரிஷப் பண்ட் இவங்களோட ஃபார்ம் அவுட்டு தான் தோல்விக்கு முழுக்க காரணம் நான் சொல்கிறேன். அந்த ட்ராவல் செட்டில் எப்படிலாம் நம்மளை கலாய்ச்சி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ரொம்ப எனக்கு ரொம்ப மனசே கவலையாக இருக்குது. ஏன்னா இந்தியா எப்படியாப்பட்ட டீம், அந்த டீம் இப்போ வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான கேப்டன்ஷிப்பில் பண்ணிகிட்ருக்காரு ரோஹித் சர்மா. நம்ம கௌதம் கம்பீர் தலைவர் அவரே விட்டுருக்கூடாது. அவரும் இந்த டீம் செலெக்ஷன் கொஞ்சம் ரொம்ப புவராக தான் இருக்குது. ஏன்னா இள வீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க. ருத்ராஜ் கைக்வால்லாம் இருக்கார், சாய் சுதர்ஷனம், தமிழக வீரர்லாம் சூப்பராக இருக்காங்க. அவங்களாம் கூட்டிகிட்டு வந்து எதனா வாய்ப்பு கொடுக்கணும். ஒன்றுமே பண்ண மாட்டேங்க, ஒரு பாலிட்டிக்ஸாக டீம் செலெக்ஷன் பண்ணால் இப்படி தான் நடக்கும். நம்ம எப்படின்னா சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. இந்திய அணி தோத்துச்சு. இன்னும் அடுத்த நிறைய பேர் கமலில் கேட்டிருந்தீங்க போன வீடியோவில் கூட, இதுக்கப்புறம் இந்திய அணி வாய்ப்பு இருக்குது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் 95% டவுட்டு தான், 5% ஒன் சைட் சார்ஜ். என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த போட்டி நம்ம இந்திய அணி வெற்றி பெறணும். வெற்றி பெற்று ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஸ்ரீலங்கா டூர் போய்க்கிறாங்க. அதில் ஸ்ரீலங்கா 2-0 சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வீழ்த்தணும். அது வந்து சாத்தியமாக கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். என்னதான் ஸ்ரீலங்காவில் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் ஆஸ்திரேலியா விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் போகும். என்னோடய கருத்து இது தான். நான் எது சொன்னாலும் அது நடக்குது. அதேமாரி என்னோடய கருத்து பார்த்திங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வாசஸ் நம்ம ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் போக போகிறாங்க ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு. ஆமாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி என்ன தான் பண்ணணும், அடுத்து கட்டுற திட்டம் என்ன தான் பண்ணணும், நம்ம ரோஹித் சர்மா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.